சொன்ன மாதிரி அப்படி விளையாண்ட மாதிரி ஆண்டவரோடு விளையாடுவது அனுபவம் அல்ல. அவர்கிட்ட என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய காரியங்களை தெரிவிக்கலாம். தகப்பனிடத்துல பிள்ளை பேசுவது போல நாம் அவரிடத்துல பேசலாம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஹல்லேலூயா. நோவாவுடைய வாழ்க்கையில பாருங்க, தேவன் அவனை தெரிந்து கொண்டார், ஒரு பேழையை உண்டாக்க சொன்னார். எதுக்கு உண்டாக்க சொல்றாரு? மழை வரும்னாரு. அவனுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ, தேவன் சொன்னதை அப்படியே செய்தார். ஹல்லேலூயா. அப்படியே கீழ்ப்படிந்தார். பேழை இவ்வளவு நீளம் இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதுக்கு இன்னும் மரத்தை போடணும், அப்படியே செய்தார். இல்லாண்டவரே, இவ்வளவு நீளம் எதுக்கு, கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோம், கொஞ்சம் அகலத்தை கூட்டிக்கிடுவோம், கொஞ்சம் நீளத்தை குறைச்சிக்கிடுவோம். அப்பா அந்த மரத்துல செய்யணுமா? வேண்டாம் ஆண்டவர், இந்த இதை லேசா வேப்ப மரத்தை வச்சு அடைச்சிருவோம். எதுவும் சொல்லல. ஆண்டவருக்கு அவன் ஐடியா கொடுக்கல. மழை வரும் என்று சொன்ன பொழுது மழை என்று ஒன்றை அதுவரை அவன் பார்த்திராதவன். தேவனை அவன் விசுவாசித்தான், பேழையை உண்டாக்கினான். பேழைக்குள்ள இப்படி இப்படி எல்லாத்தையும் அப்படியே செய்தான். தேவன் உள்ள விட்டு கதவை வேற பூட்டிட்டாரு, கதவை திறக்கவும் முடியாது. ரைட். தேவன் எதை சொன்னாரோ அது அப்படியே நடந்தது. நோவாவும் அவனுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டார்கள். 40 நாள் மழை முடிஞ்ச உடனே கரையில இறங்க முடிஞ்சுதா? இறங்க முடியல. 150 நாள் அளவும் வெள்ளம் ஜலம் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. தேவன் நோவாவையும் அவனோடு இருந்த எல்லாவற்றையும் தேவன் நினைத்தருளினார். ஜலம் தேவன் நினைச்ச உடனே தேவன் ஒரு காற்றை வீச பண்ணினார். ஜலம் அமர்ந்தது என்று வேதம் சொல்கிறது. ஜலத்தை அமர பண்ணினார், ஜலத்தை குறைய பண்ணினார். அதுவரைக்கும் தென்படாத காரியங்கள், மலைகள், சிகரங்கள் எல்லாம் காணப்பட்டது. ஆண்டவர் உங்களை ஒரு பேழைகள் வச்சு புட்டது போல இருக்குதா? ஒன்னும் தெரியல, அடுத்து என்ன நடக்கும் தெரியல என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ? தேவன் நினைத்துக் கொண்டேதான் இருக்கிறார். எதை செய்யணும், எப்ப செய்யணும், எப்போ காற்றை வீச பண்ணணும், எப்ப ஜலத்தை அமர பண்ணணும், எப்போ எதை காணப்பட பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் தேவன் செய்து கொண்டே வந்தார். ஒரு நாள் பேழை அராரத் மலையிலே தங்கினது. நோவாவும் குடும்பமும் வெளிப்பட்டார்கள், வெளியே வந்தார்கள். அன்றைக்கு இந்த உலகத்திலே யாரும் இல்லை. இயேசு அவருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே நடந்தவன் ஜீவன் தப்பினார். அவனை கொண்டு அதற்கு பின்பு இந்த ஜன கூட்டத்தை தேவன் உருவாக்கினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி மாத்திரம் செய்யுங்கள். நமக்கு ஆண்டவர் சொல்றதை செஞ்சா போதுங்க. நம்ம ஐடியாலாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவம் உள்ளவர். ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுத்துதான் அநேக வேளையில நாம மாட்டிக்கிறோம். நல்லா ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுத்தா அவரே அப்படியே அப்பா எவ்வளவு ஆலோசனை, ஏப்பா நான் ஒன்ன சொன்னா நீ ஒண்ணு செய்யறப்பா. இதுதான் வாழ்க்கையா இருந்தது. காலங்கள் வரும் பொழுது கற்றுக் கொடுத்தார். எத்தனையோ தேவ மனிதர்களை கொண்டு கற்றுக் கொடுத்தார், உருவாக்கினார். அவர்கிட்ட விட்டுட்டு இருந்தா அப்படியே கேஷுவலா இருக்கலாம். நம்ம எப்பவுமே இந்த காலையில வேலைக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் புறப்படுற மாதிரியே வாழ்க்கையை வச்சிருப்போம். ஒரு டூர் போற மாதிரி. நம்ம டூர் போறதே அப்படிதான், ஒரு ஹாயா கொடைக்கானலுக்கு போவோம். ஆனா பதறி செதறி நம்ம போய் கொடைக்கானலையே அனுபவிக்காம அதே பதட்டத்தோடய திரும்பி வந்துருவோம். அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு இளைப்பாறுதலின் வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன்னா நம்ம இந்த இளைப்பாறுதல்ங்கிற வார்த்தைய கடைசியில கல்லறையோடு கொண்டு போய் நம்மகிட்ட சம்பந்தப்படுத்திட்டாங்க. அதனால இளைப்பாறுதல்னாலே பயம். நீ வேறையா, சும்மாரு, இளைப்பாறுதலா? நானே இப்பதான் ஏதோ கொஞ்சம் மேல வந்துகிட்டு இருக்கேன், அதுக்குள்ள இளைப்பாறுதல் இல்ல. இளைப்பாறுதல், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே
நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்ம ஒரு இளைப்பாறுதலோடு இருக்கிறதான் தேவன். இந்த இளைப்பாறுதலோடு நம்முடைய வாழ்வு இருந்தா தான் அவரை உண்மையா ஆராதிக்க முடியும். நியாயமா ஆராதனைனா என்ன? ஆராதனை அவரை உயர்த்துவது, அவர் செய்த நன்மைகளை உணர்ந்து அவரை பாடுவது, இதுதான் ஆராதனை. ஆனா நம்ம நாட்டுல வேற வழி இல்ல. ஒரு தாய் தேற்று, அப்பதான் நமக்கு ஒரு ஆராதனையே வருது. அப்படி பழகி விட்டோம். ஏன்னா நம்ம பிரச்சனை, நம்ம சூழ்நிலை. தவறு இல்ல, தவறுன்னு சொல்லல. ஆராதனை என்பது வர்ஷிப்பிங் தி லார்ட். இப்ப பரலோகத்துல செய்யற ஆராதனைக்கு நிழல் தான் நாம இங்க செய்யற ஆராதனை. பரலோகத்துல தூதர்கள் ஒரு தாய் தேற்றுவது போல என்னை தேற்றும் என்றா பாடுகிறார்கள். இல்லை, நம்ம அவரை ஆராதிக்கிறோம். அதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல. அவரை அப்ப எப்ப நம்ம அப்படி ஆராதிக்க முடியும்னா, ஒரு இளைப்பாறுதலில் இருந்து கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பாருங்க, ஆபிரகாம் பிள்ளைய பலி கொடுக்கறதுக்கு கொண்டு போயாச்சு, அங்க கிடத்தியாச்சு. அங்க போயிட்டு இருக்கும் போதே பையன் கேக்குறான், பலிக்கான ஆடு எங்கப்பா? எல்லாம் இருக்கு, ஆடு வேணுமே. கர்த்தர் நமது பலிக்கான ஆட்டை பார்த்து கொள்வார். அங்க என்ன ஆட்டு சந்தையா இருந்துச்சு போய் விலைக்கு வாங்குறதுக்கு? ஆபிரகாம், அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாமின் விசுவாசம் இன்றைக்கும் பேசப்படுகிறது. அப்படியே அவரை நம்புகிற ஒரு கிருபையை தேவன் நமக்கு தரணும். அப்படியே அவர் பார்த்துக்கிடுவார், அவர் செய்வார். அதுக்காக வீட்டுல படுத்துக்கிட்டு அவர் பார்த்துக்கிடுவார் வாழ்ற வாழ்க்கை இல்ல. வாழ்க்கையில் எத்தனையோ சூழல்கள். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, எகிப்திலிருந்து தேவன் அவர்களை புறப்பட பண்ணினார். தேவன் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தேவன் அவர்களை புறப்பட பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஜென்மத்துக்கும் எகிப்திலிருந்து வெளியே வந்திருக்கவே முடியாது. வந்திருக்க முடியுமா? தேவன் செயல்பட்டு இருக்காவிட்டால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. There is no way. ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அந்த நாமத்தை அறிந்து நாம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் எப்படி எகிப்திலிருந்து ஜனங்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்தாரோ அது போலதான் உங்களையும் என்னையும் கொண்டு வந்தார். நம்மை ஆசீர்வாதமான இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக இறங்கினார், வெளியே கொண்டு வந்தார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, எப்ப பார்த்தாலும் திரும்பி பார்த்து எய்த்துல இருந்தா பரவாயில்ல, அங்க வெங்காயம் வெள்ளப்புண்டு எதெல்லாம் யூஸ்லெஸ்ஸான விஷயமோ அதை பூரா பேசிட்டு இருப்பான். ஆனா போக முடியல அவங்களால. தேவன் ஆயத்தம் பண்ண இடத்துக்கு போக முடியாம போயிடுச்சு. புறப்பட்டதுல 2 பேர் தான் போனாங்க. 45 லட்சம் என்று கணக்கு சொல்லுகிறார்கள். மோசேயும் பாடாப்படுத்தி, மோசே பயங்கரமான கோபமான ஆளு. அந்த கோபத்தெல்லாம் காட்டியிருந்தா ஒரு 10 பேரையாவது போட்டு தள்ளி இருப்பார். அவ்வளவு பாடுபடுத்தி இருக்காங்க. பொறுமையா அவங்களை நடத்தி கொண்டு வந்து, தெரியல என்ன காரணம்னு, அவனையும் போக விடாமக்கி, போகிறதும் பத்தாதுன்னு போறவனையும் போக விடாம ஆக்கிட்டாங்க. முறுமுறுத்தாங்க, பின்னிட்டு பார்த்தாங்க. நாங்க எகிப்துல இருந்தோம், நல்லா என்னமோ எகிப்துல பார்வோனுக்கு அசிஸ்டண்டா வச்சிருந்த மாதிரி பேசுனாங்க. அடுத்தது பூரா செங்கல், அதுலயும் கிடைச்சிக்கிட்டு இருந்த அந்த வைக்க புல்லும் போச்சு, அதையும் நீதாண்டா பிறக்கணும்ட்டாங்க. கூக்குரல் விட்டுருக்காங்க ஆண்டவரை பார்த்து. ஆண்டவர் நான் அவருடைய கூக்குரலை கேட்டேங்கிறாரு. அவர்களை விடுவித்து, எகிப்தியரின் கைக்கு விடுவித்து பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்க இறங்கினேங்கிறார். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. அவர்களை திருஷ்டாந்தமாய் தேவன் வைத்து இருக்கிறார். நம்ம வாழ்க்கை அப்படியே 100க்கு 100 அவரை நம்பி இருக்கணும். அவரை நம்பி இருக்கணும். எப்பவும் அவர் நமக்கு விசிபிள் காட் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை தான். ஒரு பிரச்சனையா கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்துடணும், 2ஐயும் மேட்ச் பண்ணணும். இந்த வார்த்தை இப்படி சொல்லுது, பிரச்சனை இப்படி இருக்கு.
அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அப்புறமும் நான் பாவி பாவின்னு வாழ்நாள் பூரா சொல்லிட்டு இருக்க கூடாது. நோய்களை எல்லாம் குணமாக்கி விட்டா அப்புறம் எனக்கு நோய் இருக்கு, கையில காது வலிக்கு, இது வலிக்கு. கொஞ்சம் சிலர்லாம் பாத்தீங்கன்னா மெடிக்கல் நாலேஜ் பயங்கரமா இருக்கும். அவங்ககிட்ட பேசிட்டே இருந்தோம்னா தனி மெடிக்கல் நாலேஜ் அள்ளி விடுவாங்க. கிட்டத்தட்ட நமக்கும் லேசா அப்ப நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு என்ன காரணம், இது அது அப்படிம்பாங்க. அப்பதான் நமக்கு லேசா வாயு பிடியா இருக்கும், நெஞ்சு லேசா வலிக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை அவர் சொல்றது நமக்கு இருக்குமோ? விசுவாசம் கலந்து போகும். வேண்டாததை கேட்கிறத விட்டுருங்க, வார்த்தைகளை கேளுங்க. ஒருவர் சந்தித்தா வார்த்தைகளை பேசுங்க. கர்த்தர் இப்படி சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? ஒருத்தர் உங்ககிட்ட வந்து பிரச்சனையை சொன்னா அவருக்கு தீர்வை வார்த்தையில இருந்து கொடுங்க. ஆமா பிரதர், நீங்க சொல்றது உண்மைதான். இதே மாதிரிதான் எங்க மச்சான் ஒருத்தர் இருந்தாரு, இதே மாதிரி வலிக்குனாரு, நல்லா இருப்பாரு, ஜடகாத்திரமா இருப்பாரு. கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள தப்புன்னு போயிட்டாரு, முடிஞ்சது. விசுவாசம் போயிரும், எல்லாம் போயிரும். நான் கேட்கிற விதத்தை குறித்து ஜாக்கிரதையா இருக்கு. கேட்கறதுல ஜாக்கிரதையா இருக்கணும், பேசுகிறதுக்கு பொறுமையா இருக்கணும். படக்குன்னு வார்த்தையை விட்டுறக்கூடாது. நம்ம செஞ்சா எதுவும் பொருட்படாது. நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை எல்லாம். நம்ம வந்துட்டோம்ல, இவன் என்னத்தை உருப்பட போகுது. ஆனா நம்மளையும் பாருங்க, ஒரு மனுஷனா ஆண்டவர் வச்சு உருப்பட வச்சு ஒரு பிரசங்கமும் பண்ண வச்சிருக்காருன்னா உலகத்துல பெரிய அற்புதம் அதுதான். செங்கடலை பிளந்ததெல்லாம் அதுக்கு பிறகுதான். ஹல்லேலூயா! சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய். சந்தோஷம் சூழ்நிலையவும் நம்ம பணத்தையும் நமக்கு இருக்கிற சொத்தையும் சார்ந்தது அல்ல. அதை சார்ந்து வாழ்க்கையை நகர்த்தி பழகுவீர்களானால் ஒரு நாளும் சந்தோஷம் இருக்காது. நமக்கு சனிக்கிழமையான டென்ஷன் ஆயிரும். பணத்தை போட்டுருவாங்களா போட மாட்டாங்களா, சம்பளம் போடணுமே. ஆனா ஒரு பதஷ்டம் தான், உண்மை ஒத்துக்கிடணும். இல்ல போட்டுட்டா சோதராண்டவரே அல்லேலூயா இல்ல இருக்கிற அவ்வளவு பாட்டு வரும். அது வரைக்கும் பதட்டம் இருக்கும். போடாம விட்டுட்டா இன்னைக்கு கதை அசிங்கப்பட்டுரும், அப்படிலாம் பயம் வரும். இதெல்லாம் தாண்டணும். இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள வளர்றது. கிறிஸ்துவுக்குள்ள எப்படி வளர முடியும்? அவரை அறிகிற அறிவினால் தான் அதை வளர முடியும். அவரை எங்க போய் அறிகிறது? அதுதான் பிரசங்கம் கேட்கணும், வேதம் வாசிக்கணும். வேதத்தில இருந்துதான் நாம ஆண்டவரை அறிய முடியும். எந்த அளவுக்கு வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, வாழ்வு செழிக்கும். ஹல்லேலூயா! ஐயா சொன்னாங்க, வெட்கப்பட மாட்டீங்க, நீ கர்த்தர் உன்னை தலையை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க சூழ்நிலை பிள்ளைகள் இப்படி இருப்பாங்க. இதெல்லாம் எதை வச்சு சொல்றாங்க? சும்மா அடிச்சு விடுறதா? இல்ல, வார்த்தையில இருந்துதான். அது வெட்கப்பட விடாதுன்னா வெட்கப்படுத்தாது. உண்மையிலேயே நான் 1000 இடத்துல வெட்கப்பட்டிருக்கணும், ஒரு இடத்துல கூட வெட்கப்பட விடலையே. தூக்கி விட்டுட்டார. அவர் தூக்கி விடலன்னா நமக்கு ஏது காரு, நமக்கு ஏது நிலவரம்? அன்னைக்கே முடிஞ்சு போயிருக்கு கதை. முடிவிலிருந்து ஒரு துவக்க உரையை எழுதுகிறவர் ஆண்டவர். முடிவுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். சிறைச்சாலைக்கு போயிட்டான், தரிசனம் பெற்றவன், சொப்பனக்காரன், தேவனுடைய தரிசனத்தை நேரடியாக பெற்றவர். ஸ்டெப் ஸ்டெப்பா போய் கடைசியில சிறைச்சாலை, நம்முடைய ஜனநாயக சிறைச்சாலைக்கு போகல, பார்வோனுடைய சிறைச்சாலைக்கு. நோ சான்ஸ் வெளியே வர்றதுக்கு. தேவன் சொன்னார், சொன்னபடியே அங்க அவனை கொண்டு போய் அரசனாய் உட்கார வைத்தார், சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். prison to palace, ஓவர் நைட் அவரால் கொண்டு போக முடியும். இன்னைக்கு சிறையிருப்பில் இருக்கீங்களா? ஓவர் நைட் தேவனால கொண்டு போக முடியும். அவனுடைய கோல் எப்படி துளிர்த்தது? ஓவர் நைட். தேவனால் துளிர்க்க பண்ண முடியும்.
உலர்ந்த எலும்புகள். தேவன் எசேக்கியா தீர்க்கதரிசியை கூட்டிட்டு போய் காட்டுறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா? என்ன சொன்னாரா தெரியல. என்ன ஆண்டவரே, என்ன பார்த்தா நக்கலா இருக்கா அவங்களுக்கு? இத போய் அது வேதம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு பரிசுத்தாவி. அது மிக அதுல ஈரமே இல்லை, வெரி ட்ரை போன்ஸ். அப்படி ஏதாவது சூழ்நிலை இருக்கா? பயப்படாதீங்க, தேவன் ஆவியை அனுப்புவார். அவைகள் எதை எதை சேர்க்கணும், எதை எதை எப்படி சேர்க்கணும், யார் அவங்களை சந்திக்க வைக்கணும், எப்படி சூழ்நிலையை மாத்தணும், எப்படி உங்களை கொண்டு போய் எங்க நிறுத்தணும், அவர் பார்த்துக் கொள்வார். இப்ப சிச்சுவேஷன் வளர்ந்த எலும்பு, மிகவும் வளர்ந்துச்சு, நோ ஹோப். ஆனா எசேக்கியேல் தீர்க்கதரிசி பாருங்க, அழகா பதில் சொல்லிட்டார். ஆண்டவரே, அது உமக்கே தெரியும். தேவன் இதற்குள் ஆவியை ஊதுனாரு. கரெக்டா மாம்சம் அதன் எலும்பு கரெக்டா சேர்ந்துக்கிட்டு, 6 அடி இருக்கிற எலும்பு 4 அடியில போய் சேரல. அப்புறம் ஒரு கை நீளமா இருந்திருக்கும், ஒரு கை கட்டையா இருந்திருக்கும். அப்புறம் அவர் இப்படிதான் நடக்கணும். அப்படியெல்லாம் ஆண்டவர் கரெக்டா பெர்ஃபெக்டா டிவைன் கனெக்ஷன், அதுதான் ஒரு தெய்வீக இணைப்பு. கரெக்டா சேர்ந்துச்சு, கால் ஊன்றி நின்றது, ஒரு பெரிய சேவையாய் நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் என்ன தெரியுமாப்பா? இதெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர். உங்களையும் என்னையும் உலர்ந்து போன பகுதிகளிலே தமது ஆவியை அனுப்பி சேர்க்க வேண்டியதை சேர்க்க வேண்டியதோடு சேர்ப்பார், இணைக்க வேண்டியதை இணைக்க வேண்டியதோடு இணைப்பார். நீங்கள் சந்திக்க வேண்டியவர்களை சந்திக்க தேவன் கிருபை கொடுப்பார். உங்களை ஒரு சேனையாய் நிறுத்துவார். உங்க சூழ்நிலையை வச்சு நீங்க யாருன்னு எஸ்டிமேஷன் போடாதீங்க. உங்க ஆண்டவர் யார், நீங்களும் நானும் சேவிக்கிற தேவன் யார் என்பதை வைத்து உங்க ஸ்டாண்டர்டை எடை போடுவீர்களாக. தேவன் பெரியவர். நம்ம சாதாரண ஒரு ஆண்டவரை ஆராதிக்க வரலங்க. நம்ம வந்திருக்கிற இடம், பில்டிங் ஒரு சாதாரணமா இருக்கலாம். ஆண்டவர் அதற்காக சாதாரணமானவர் அல்ல. சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்காக எதையும் செய்ய வல்லவர். உங்களுக்காக ஒன்று இந்த உலகத்திலே இல்லாவிட்டாலும் அதை உங்களுக்காக சிருஷ்டிக்க வல்லமையுடைய தேவன். எப்படிங்க ஒரு காஞ்சி போன கோல் துளிர்க்கும்? ஏன் ட்ரை பண்ணி பாருங்களேன். சும்மாதான் வச்சாங்க. அதுதான் இன்னைக்கு பிரசங்க வாக்கியம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். ஆமென், 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 ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். நீர் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில செய்ததினால் தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் ஆண்டவரே, ஜீவனோடு இருக்கிறோம். ஒரே ஒரு காரணம் தான், நீங்க தான் ஆண்டவரே. அது நீங்க தான் ஆண்டவரே. எங்க திறமையினால வாழல, எங்க கெட்டிக்காரத்தனத்தினால நாங்க வாழ முடியல ஆண்டவரே. எங்க அறிவு தோற்று போனது, அனுபவங்கள் தோற்று போனது, எல்லாம் தோற்று போனது. உங்க கிருபைதான் எங்களை வாழ வச்சு ஆண்டவரே. உங்க கிருபைதான் எங்களை தூக்கி விட்டுச்சு ஆண்டவரே. நீர் எங்களை கைவிடவே இல்லை ஆண்டவரே. நீங்க கைவிட்டது மாதிரி நாங்க உணர்ந்தோமே ஒழிய நீர் கைவிடவே இல்லை. ஜனத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒண்ணுல கூட அவங்க குறவு பற்றக்கூடாது. எதெல்லாம் விரும்புறாங்களோ விரும்புவதை கொடுத்து ஆசீர்வதிங்க. அவங்க மேல இருக்கிறவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. வார்த்தையினால இவரோட பேசுங்க.
வார்த்தைக்கு எங்களை உரியவர்களாக்குங்க. உடைய வார்த்தைக்குரிய கனத்தையும் மரியாதையையும் உடைய வார்த்தையை விசுவாசிக்கிற விசுவாசத்தையும் எங்களுக்கு தாங்க. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு ரட்சகர் ஜெபம் கேளும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? 11 மணிக்கு முடிச்சிட்டீங்கன்னா சந்தோஷமா இருப்போம். ஐயா 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஹல்லேலூயா. நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இங்க ஆரோனை குறித்து, ஆரோனுடைய கோலை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோனுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. ஆரோனுக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது, அவனுடைய சூழ்நிலை மாறின பொழுது, அவனுடைய பிள்ளைகளாகிய நாதாபும் அபியும், ஆரோனுடைய பிள்ளைகளில் 2 பேர் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்ததினாலே பலிபீடத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு போய் அவர்கள் 2 பேரையும் அங்கேயே பட்சித்து போட்டது. அந்த சூழ்நிலையிலே ஆரோன் நின்று கொண்டிருக்கிறார். பேசுவதற்கும் வார்த்தைகள் இல்லை. அவனால் ஒன்றும் பேச முடியவில்லை. சூழ்நிலையை வைத்து அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிட்டார்கள். இவன் நீ மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவனோ, உன் குடும்பம் மாத்திரம்தான் தெரிந்து கொள்ளப்பட்டதோ, நீ என்ன பெரிய இவளோ, நீ பெரிய இவனோ என்று பலவிதமான உங்களுக்கு சம்பவித்தவைகளை வைத்து உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிடலாம். ஆரோனையும் அப்படித்தான் அவனுடைய சொந்த ஜனங்கள் மற்ற எல்லா கோத்திரத்தாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். மோசேக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சூழ்நிலை மாறினது பொழுது ஆரோனுக்கு பேசுவதற்கு வார்த்தைகள் இல்லை. ஒரு ஊமையனை போல நிற்கிறார். 2 பிள்ளைகளையும் பறிகொடுத்து விட்டார். காரணம் அந்நிய அக்கினி பலிபீடத்தினை பட்சித்து போட்டது. தேவனையும் குறை சொல்ல முடியாது. சரியாகத்தான் நடந்தது. பேச வார்த்தை இல்லாமல் நீங்கள் அப்படி நின்று கொண்டு இருக்கிறீர்களோ, உங்களுடைய குடும்பம் முன்பாக, உறவுகள் முன்பாக, மற்ற ஜனங்கள் முன்பாக பேசுவதற்கு உங்களுக்கு சம்பவித்த ஒரு காரியத்தின் நிமித்தம் இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்களானா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டது நிமித்தம்தான் இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லை என்றால் வந்திருக்க முடியாது. There is no chance. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர் கூப்பிட்டார், இவர் கூப்பிட்டார், வந்தேன் இருக்கலாம். தேவன் தெரிந்து கொண்டிருக்காவிட்டால் நீங்களும் நானும் இங்கே இருக்க முடியாது. இதனால்தான் தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? இன்றைக்கு குற்றம் சாட்டப்படுகிறீர்களோ? உங்கள் கோலைத்தான் தேவன் துளிர்க்க பண்ணி ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி, அந்த காரியத்திற்கு எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் இன்று வேதனைப்பட்டு ஊமையாய் நிற்கிறீர்களோ, பேச வாயத்து நிற்கிறீர்களோ, உங்கள் கோலை தேவன் துளிர்க்க பண்ணி, you are in the presence of God. அந்த காலனுடைய கோல் தேவனுடைய பிரசன்னத்திலே துளிர்த்தது. ஒரு இரவிலே ஒரு தேவ மனிதன் சொன்னார், ராம் முழுவதும் ஆரோன் தூங்கி இருக்க மாட்டார். ஆண்டவர் சொல்லிட்டார், 12 கோத்திரத்துக்கு 12 கோல்களை வாங்கி அந்தந்த பெயர்களை எழுதுங்கள். இங்க ஆரோன் பெயர் எழுதி வச்சாச்சு. ஆண்டவர் சொல்லிட்டார். ஆரோன் இரவெல்லாம் மற்றவர்கள் கோல் துளிர்த்தாலும் துளிர்க்காவிட்டாலும் அவரவர் வேலைகளை பார்க்க போய்விடுவார்கள். அவர்களுக்கென்று ஒரு சுதந்திரம் இருக்கிறது. ஆரோனுக்கு சுதந்திரம் இல்லை. ஏனென்றால் அவன் லேவி கோத்திரத்தான். அவன் ஆச்சாரிய பட்டத்திற்கென்று அழைக்கப்பட்டவர். அவர் ராம் முழுவதும் ஒரு மனிதன் இப்படி பிரசங்கம் பண்ணினார். அவர் ராம் முழுவதும் தூங்கி இருக்க மாட்டார். கோல் ஒருவேளை துளிர்க்காமல் போய்விட்டார், ஆண்டவர் இதை நிரூபிக்காமல் போய்விட்டார்,
நான் என்ன செய்வேன்? இவர்கள் சொன்னதெல்லாம் சரி என்று ஆகிவிடுமே. கோலை கொண்டு வைக்க சொன்னவர் ஆண்டவர், கோலை பேரெழுத சொன்னவர் ஆண்டவர். அடுத்த நாள் காலையில போய் பார்த்த பொழுது அந்த 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசியுங்கள். 17. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி சாட்சி பெட்டினா உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம். எதுக்கு சர்ச்சுக்கு வர்றோம்? அவருடைய பிரசன்னம் எல்லா இடத்துலயும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா தேவனுடைய ஒழுங்கு. அப்படிதான் நீங்க வீட்டுல இருந்து ஆராதிச்சுக்கங்க. நீங்க வீட்டுல ஏதாவது பிரசன்னம் இருக்குது, நம்ம ஈஸியா சொல்லிடலாம். தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கை வைக்கவில்லை. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நீங்க பாப்பா அந்த வசனத்தை தான் சொன்னா, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. அங்கேதான் தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எல்லா ஆசீர்வாதமும் எல்லா இடத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர், தெரிந்து கொள்ளப்பட்ட இடம், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. நம்மளை எங்க தேவன் கொண்டு வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம இருக்கணும். அங்கதான், அங்கே சகோதரர் ஒருமித்து வருவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாயிருக்கிறது. அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தேவன் கட்டளையிடுகிறார். அதுதான் துளிர்க்கிற அனுபவம். அந்த இடத்துலதான் இன்னைக்கு ஆராதனை 10:15 வரைக்கும் போச்சு. கர்த்தர் நடத்துகிறார். அங்கதான் துளிர்க்கும், அங்கதான் ஒரு வார்த்தை வரும். நம்ம உட்கார்ந்துகிட்டு மணி 10:15 ஆச்சு, ஐயா வேற விட மாட்டேங்காரு அப்படின்னு நினைச்சோம்னா கோல் துளிர்க்கா. உங்க கோல் காஞ்ச கோல் தான், அதுக்கு வேறும் கிடையாது, ஈரமும் கிடையாது. அதை ஒருத்தர் மண்ணில் நட்டி வைக்கவும் இல்லை. பிரசன்ஸ் ஆஃப் காட்ல ஒரு டெட் பாடியை கொண்டு வச்ச மாதிரி வச்சாங்க. ஆனால் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அது காலையிலே துளித்திருந்தது. அதோட முடிஞ்சிச்சா? அப்புறம் என்ன நடந்துச்சு? வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்மான் ட்ரீ பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்கிற அளவுக்கு நிரம்பி வழிய பண்ணிட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு? யாரா இருந்தா எங்களுக்கு என்ன, அவர் நல்லவர். நீங்க ஞாயிற்றுக்கிழமை வர சொல்றீங்க, வாரம் அதான் சொல்றீங்க, ரைட். நான் போய் வீட்டுல குழம்பு வைக்கணும், அதை வேற ஃப்ரிட்ஜ்ல வச்சனா வெளியே வச்சனா அது வேற தெரியல. அப்படி கன்ஃபியூஸ்ல இருக்கீங்களா? கோல் துளிர்க்குங்க, கோல் துளிர்க்கும். என் கோல் துளிர்க்கும் சொல்லுங்க. என் கோல் துளிர்க்கும். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். வாய் திறந்து சொல்லுங்க, அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் போது சொல்றார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவருடைய 3 கேரக்டர் முன்னால சொல்றார். 1 தெசலோனிக்கே 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையின் பொறுமையையும் ஆமென். நீங்கள் தெரிந்து, இந்த கேரக்டரை வச்சு யார் தெரிந்து கொள்ளப்பட்டவன்? ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறவன். அவர் பார்த்துக்கிடுவாரியா, என்னமா நேரத்தே அது வரும் இது வரும், யானை வரும் பூனை வரும், ஒன்னையும் காணும், எலியும் கூட காணும், அதெல்லாம் வருங்கயா, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார்.
கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனவார அவர் மனுபுத்திரன் அல்ல. ஆண்டவர் உன்னை சொல்லிட்டார்னா நிச்சயம் செய்து முடிப்பார், நிறைவேற்றியே தீர்வார். அந்த நம்பிக்கையா இருக்கிறவனை பார்த்தா ஆண்டவர் அப்படியே மெல்ட் ஆயிடுவாராம். தாவீதுன்னு ஆண்டவர்கிட்ட சொன்னா ஆண்டவர் அப்படியே மெல்ட் ஆயிடுவாருன்னு வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு மனிதமான சூழ்நிலையிலையும் இவ்வளவு சங்கீதத்தை எழுதி, இப்ப 4ஆம் சூழ்நிலை கடந்து போயிருந்தா நம்ம புலம்பல் மட்டும்தான் எழுதியிருப்போம். எங்க சங்கீதம் போய் எழுத? சந்தோஷமா இருந்தா சங்கீதம் பாட கடவுள்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. நம்ம சங்கீதம் பாடுற மாதிரியா இருக்கும்? புலம்பல், ஐயோ ஐயோ ஐயோன்னு எழுதி பைபிளை பூரா நிறைச்சிருப்போம். நல்ல வேளை நம்மகிட்ட ஆண்டவர் அதை கொடுக்கல. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது, கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை. தமிழ்ல படிச்சவங்க இருப்பீங்க, நீரே அப்படின்னா ஏகாரம், நீர் மட்டும்தான், நீரும் என் நம்பிக்கை இல்லை, நீரே என் நம்பிக்கை, எனக்கு வேற நம்பிக்கையே கிடையாது. ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. எனக்கு அவர் வார்த்தையை அனுப்பி 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 என்னை வாழ வைக்கிறார். ஏன்னா அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது, அது வெறுமையாய் திரும்பாது. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அன்னைக்கு அப்படிப்பட்ட கடினமான பாதை வழியாய் கடந்து போன ஆரோனுடைய கோலை துளிர்க்க பண்ணி ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி அவனுடைய மேன்மையை பெருக பண்ணி அவனை ஆசீர்வதித்து, நான் தான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன், நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் தான் உனக்கு ஆசாரிய பட்டத்தை கொடுத்தேன் என்பதை தேவன் உறுதிப்படுத்தினார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் தேவனதை உறுதிப்படுத்துவார். வாய் பேச முடியாதபடி சூழ்நிலை நிமித்தம் ஊமையனை போல நின்று கொண்டிருந்தவனை தொழிற்க பண்ணி பூக்க பண்ணி வாதுமை பழங்களை கொடுக்க வைத்து, மற்ற கோல்லாம் வெறுமையா திரும்பி போயிடுச்சு, அவன் கைக்கு போயிடுச்சு. ஆனா இது மட்டும் எப்பவும் ஆசரிப்பு கூடாரத்துல தேவ பிரசன்னத்துல, always in the presence of God. அது பிரசன்னத்தினால் துளிர்த்த கோல், அது பிரசன்னத்தினால் பூத்த கோல், அது பிரசன்னத்தினால் வாதுமை பழங்களை கொடுத்த கோல். எதுவும் அதற்கு காரணம் அல்ல, இதற்கு யாரும் காரணம் அல்ல, இதற்கு காரணமானவர் தேவன் மாத்திரமே. அது பூச்சிருந்தது. உங்களை ஏதோ ஒரு சின்ன சிச்சுவேஷனை மாற்றி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டாருன்னு காமிச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போற தேவன் இல்லைங்க. துளிக்க வைத்தவர் பூ பூக்க வைப்பார், பூ பூக்க வைத்தவர் கனிகளை கொடுக்க வைப்பார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பார். You shall be a blessing to others. பொருளாதார பிரச்சனையா? உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து மாற்றி அப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். வியாதியோடு இருக்கீங்களா? என் வியாதியே பெருசு, என்ன போய் வியாதிஸ்தனுக்கு ஜெபம் பண்ண சொன்னா நல்லாவா இருக்கும்? அவன் எழுத்துட்டு கிடப்பான். நானும் இயேசு உங்களை, கொஞ்சம் இருங்க பிரதர், இயேசுவின் நாமத்தில், அவன் எந்திரிச்சு நமக்கு இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இவனுக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவான். அப்படி அல்ல, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கும். சிங்கம் எப்பவுமே சிங்கம் தாங்க. அது சூழ்நிலையை வச்சு சர்க்கஸ் கூண்டுல அடைச்சதுனால அது நரியாயிருமா? சிங்கம் தான். நம்மளை எப்படி சொல்லியிருக்கார்? நீதிமான் ஆராதனைக்கு வரும்போது சிங்கத்தை போல் தைரியமா இருப்பான், வீட்டுக்கு போகும்போது கரடியை போல் மரத்தில் ஏறுவான், அப்புறம் ஓனாய் மாதிரி ஓடி தலைவான் ஆண்டவர் சொன்னாரு. கிடையாது, சிங்கம் தான். அழைக்கப்பட்டவன் தான், தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான்.
எதுவும் அந்த அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவனை மாற்ற முடியாது. அதான் பவுல் சொல்றார், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து. ஏன் சர்ச்சில் ஐயால கடந்து உங்களுக்காக ஜெபம் பண்றாங்க? நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உங்க மேல ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு, அது நிறைவேறணும். ஒரு சர்ச்சை ஏதோ 2 பேர் சேர்ந்து கட்டுகிறதல்ல. இத்தனை பேரை கொண்டு வந்திருக்காருன்னா ஒவ்வொருவர் மேலையும் ஒரு திட்டத்தை வைத்து அவரை தேவன் இங்கே கொண்டு வந்து இணைத்து அதை வச்சு சபையை விருத்தியாக்குகிறார். அந்த நோக்கத்தை நீங்க அறியணும். ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். இதைத்தான் சபை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒரு சூழ்நிலை வந்த உடனே கண்டிப்பா தெரிவிக்கிறது தப்பு இல்லை. எதுக்கு எடுத்தாலும் சபையின் போதகருக்கு தெரிவிப்போம். பாவம் அவங்களும் என்ன செய்வாங்க? ஒருத்தர் வீட்டுல மாடு பால் கொடுக்கல, ஒருத்தர் வீட்டுல கோழி முட்டை போடல, ஒருத்தர் வீட்டுல இதெல்லாம் நம்ம யாரும் தெரிஞ்சிட்டா நம்ம ஒரு போதகருக்கு தலைமைக்கு அனுகூலமா இருப்போம். திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் பால் கொடுக்காத மாடு, கோழி முட்டை போடாத கோழி, இதுக்கே ஜோம் பண்ணிட்டு போயிட்டா பாவம் நேரம் பூரா வீணாயிடும். நம்ம அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தி தேவன் நமக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். சார்ந்து வாழணும், அதே சமயத்துல அவங்களையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது. இதுதான் வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் ஜெபங்களை கேட்கிறவர், ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். ஒரு ஜெபமும் வீணா போகவே போகாது. இங்க அழகான கிராமட்டிக்கலா பேசி இருந்தாலும் சரி, கொலாக்கலா பேசி ஆண்டவர்கிட்ட கேட்டு இருந்தாலும் சரி, ஜெபம் தான். நீங்க எந்த ரூட்ல போய் ஜெபம் பண்ணாலும் ஒருத்தர் மண்டாட்டி ஜெபம் பாரு, ஒருத்தர் கண்ணீரின் ஜெபம், எல்லா ஜெபங்களும் எதுவும் கேலிக்குரியதல்ல. எந்த ஒரு வீடு இருக்கு, வீட்டுல மாடி இருக்கு, படி வழியா ஏறி போலாம், சைட்ல பைப்பை பிடிச்சு தொங்கி போலாம், அது அவரவர் விருப்பம். ஆனால் தேவன் ஒரே ஒரு காரியம் தான் மாறாதது, தேவன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை ஜெபத்துக்கு இங்க பதில் கொடுத்திருக்காரு. அதான் எபனேசர் ஐயா நீ சொன்னாங்கல்ல, அன்றைக்கு உதவி செய்தார். ஒண்ணு இல்லாம நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு உதவி செய்தார். 10 ரூபாய் டீக்கு ஒரு நாள் டீ கடை கடந்து போகும்போது பையில கை விட்டு பார்த்தோம், 10 ரூபாய் இல்ல, கண்ணை மூடிட்டு போயிட்டேன். கடைசியில ஊழியம் முடிஞ்சு டீ வாங்கி கொடுத்தாங்க, அதைத்தான் குடிச்சேன். ஏன்னா 10 ரூபாய் இல்லை. அப்ப டீ விலை 7 ரூபாய் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 10 ரூபாய் நோட்டு இருந்தா மாத்திட்டு 3 ரூபாய் பையில போட்டிருக்கலாம், அதுக்கு வழி இல்லை. ஒரு நாள் சர்ச்சில் 10 ரூபா காணிக்க போடணும், என்னடா செய்யணும், டக்குன்னு காணிக்க போய் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உடனே செல்போனை கையில் எடுத்துட்டு ஹலோ 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 இந்தா, அங்க ஒருத்தரும் கிடையாது, ஆன் பண்ணாதான் பேசுறேன். 10 ரூபாய் இல்ல, என்ன இல்ல, 10 ரூபா காணிக்க பேர போட இல்லை. இதுக்கு ஒரு பொய் தான் நினைச்சிய. காணிக்க போய் கிட்ட வரும்போது நின்றுட்டு இருந்த அசிங்கமா இருக்கும்ல, இந்த அசிங்கத்தை போக்குறதுக்காக அப்படியே செல்போனை காதல வச்சுக்கிட்டு ஹலோ ஹலோன்ட்டு அப்படியே அங்க போய் சுத்தி திரும்ப காணிக்க முன்னால போனோன்னு இங்க உட்கார்ந்து இருப்போம். அன்னைக்கு வாக்கினால் சொன்னதை இன்னைக்கு அவர் கரத்தினால் நிறைவேற்றி இருக்கிறார். உங்களுக்கு செய்வாருங்க. உங்க கோல் துளிர்க்கும், தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தாவீது குறித்து ஆண்டவர் சொல்றார், சங்கீதம் 4:3 சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். 33:12 சொல்கிறது, உங்கள் சுதந்திரமாய் இருக்கும்படி தேவன் தெரிந்து கொள்கிறார். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம யாரு? சுதந்திரவாளிகள், தேவனுடைய பிள்ளைகள். பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின கிருபை இரக்கம் எவ்வளவு பெரிதென்று பாருங்கள், அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நம்மளை சுதந்திரவாளி ஆக்கிட்டார் ஆண்டவர்.
நாம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு அவருடைய சுதந்திரம் இருக்கிறது. அதற்கு நீங்களும் நானும் சுதந்திரவாளிகள். ஏன் தெரியுமா? நம்ம சுதந்திரவாளியா இருந்தோ அனுபவிக்க முடியல. சுதந்திரவாளியானவன் சிறுபிள்ளையா இருக்கும் காலம் வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை என்று ரோமர் என்று நினைக்கிறாங்க இருக்கிறது. சுதந்திரவாளி தான், எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் இவர்தான், இவர்தான் லீகல் ரைட்ஸ் உள்ளவர். ஆனா சுதந்திரிக்க முடியல. ஏன் தெரியுமா? வளரல. சிறுபிள்ளையா இருக்கு. ஆனா அவன் வளர்ந்து வளர்ந்து ஒரு வாலிபனாகும் பொழுது எப்படி வளர்றது? ஐயா, நானும் டெய்லி வளர்ந்துகிட்டு தான் இருக்கேன். இப்ப கிட்டத்தட்ட பனை மரத்துல பாதி இருக்கு ஐயா. அப்படி இல்லை, அந்த வளர்ச்சி அல்ல. கிறிஸ்துவுக்குள் வளரும்படி கிறிஸ்துவுக்குள்ள வளரணும். எது நம்மளை வளர்க்கும்? வேத வசனம் தான் வளர்க்கும், கர்த்தருடைய வார்த்தை தான் வளர்க்கும். அப்ப அதை அறிந்து வளர 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 ஒரு நாளிலே சுதந்திரத்தை அனுபவிக்கிற இடத்திற்கு நாம் வருகிறோம். ஏன் சின்ன பிள்ளைகளுக்கு கேரண்டர் போடுறாங்க? சின்ன பிள்ளைகளை ஏன் அவங்கள அனுபவிக்க விடுறதில்லை? அனுபவிக்க தெரியாது, ஹேண்டில் பண்ண தெரியாது. 5 ரூபாய் பையன் வந்தவொடனே அடுத்தவனை அற்பமா பார்ப்பான். இவர் பக்கத்துல நான் உட்கார்றதா? நீ நேற்று வரைக்கும் 5 ரூபாய் இல்லாம இருந்த அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. மறவாமல் நினைத்தீரையான்னு பாடுறோம். நம்ம கடந்து வந்த பாதையும் மறந்துடக்கூடாது. எந்த வழியா கடந்து வந்தோம் மறந்துடக்கூடாது. எப்படி எப்படிலாம் தேவன் நமக்கு உதவி செய்தார். கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் வகை தேடி சுற்றி வந்த பொழுது அவர் நின்றார் பக்கத்துல. இல்லைன்னா என்னைக்கோ விழுங்கப்பட்டிருப்போம். தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவனை தேவன் ஜனத்தில் உயர்த்துவார். தாவீதை குறித்து சொல்லும் போது தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன், தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணினேன். நம்மோடும் தேவன் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். கடந்த வாரம் பிரசங்கத்துல என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி ஏதாதோ இன்னைக்கு வசனத்தை ஐயா சொன்னாங்க. சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான உறுதியான உடன்படிக்கையை அவர் என்னோடு செய்து இருக்கிறார். என்னுடைய சகல விருப்பமும் வாஞ்சையையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. நீங்க பயப்படுற காரியம் உங்களுக்கு வந்து நேரிடாதீங்க. அவர் பயத்தை நீக்குகிறவர், பயத்தை மாற்றுகிறவர், துளிர்க்க பண்ணுகிறவர், உடன்படிக்கை பண்ணுகிறவர், ஜனத்தில் உயர்த்துகிறவர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மாத்திரம் மனதிலே உறுதியாய் வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நான் எல்லாரும் நினைப்போம், நான் இயேசுவின்